நீங்க எந்த விஷயத்துல அவர் டாப்ன்னு நினைச்சீங்கனாலும், அதுக்கு மேல ஒரு லெவல் இருக்குன்னா, அதுவாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கையில நான் அந்த இடத்த அவருக்கு குடுத்திருக்கிறேனான்றது தான் பெரிய விஷயம். அவரு அப்படித்தான். நம்ம ஏற்றுக்கொள்றோமோ, ஏற்றுக்கொள்ளலையோ, நம்ம நம்புறோமோ, நம்ம நம்பலையோ, நம்ம அவர அவர நம்புறோமோ, இல்லையோ, நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ, இல்லையோ, அவருடைய ரேஞ்சையும், அவருடைய மகிமையும், அவருடைய மாட்சிமையும் நம்மளால மாத்த முடியாது. கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கையில முதல் இடத்த, தலை சிறந்த இடத்த, மேலான இடத்த நான் ஆண்டவருக்கு குடுத்து வச்சிருக்கிறேனா? குடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த நற்செய்தி தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காதவங்களுக்கு தண்டனை உண்டு. அவருக்கு குடுக்க வேண்டிய இடத்த குடுக்கலன்னா, கடவுளுக்கு குடுக்க வேண்டிய இடத்த குடுக்காதவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வர முடியும்? வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும். அதுவும் நற்செய்தி முடிவு காலத்துல ரொம்ப அழகாக, மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் இருக்கும். சினம், வெறுப்பு, கோபம் அவங்க மேல இருக்கும். இத பவுலோ, பேதுருவோ, இல்ல பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளோ எழுதல. இது யார் எழுதுறா? நற்செய்தியாளரான யோவானே எழுதுறார். பிரியமான என் சகோதர, சகோதரிகளே, இன்னைக்கு நம்மையே பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையில முதன்மையான இடத்த குடுத்து வச்சிருக்கிறேனா? என் வாழ்க்கையில இயேசுவுக்கு தான் முதலிடமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லி காலையில எந்திரிச்ச இயேசுவ தேடுவேன். இயேசுவுக்கு தான் முதலிடம்னா, டெய்லி காலையில எந்திரிச்ச இயேசுவ தேடுவேன். டெய்லி காலையில எந்திரிச்ச என் செல்போன தேடுறேன்னா, என் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? என் செல்போன். டெய்லி காலையில எந்திரிச்ச என் செல்லக்குட்டிக்கு ஃபோன் அடிச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? என் செல்லக்குட்டிக்கு தான். இயேசுக்கு இல்ல. டெய்லி காலையில ஏந்திச்ச உடனே நான் போய் டிவிய தேடுறேன், டிவிய போடுறேன், ஜோதியம் பார்க்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இல்லாட்டி நான் நியூஸ பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, எது நமக்கு அதெல்லாம் தான் நமக்கு கடவுளா இருக்கே தவிர, இயேசு இல்ல. முதலாவது இடம் யாருக்கு? ஒரு நாள்ல ஏந்திச்ச உடனே முதல் இடம் யாருக்கு? இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லன்னு சொன்னா, இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவால்ல. இனியாவது இயேசுவுக்கு அந்த முதல் இடத்த கொடுங்க. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்களேன். நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு வாழ்வு இருக்காது. அவர்கள் வாழ்வை காண மாட்டார்கள். அவர்கள் மேல் கடவுளின் சினம் இருக்கும். அப்ப இயேசுவுக்கு முதலிடம் குடுப்பீங்களா? இயேசுக்கு நம்ம முதலிடம் குடுக்க போகிறோமா? இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவால்ல. இனி மாற போகிறோமா? அதான் முதல் கேள்வி.